வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் இலகுவான முறையில் அப்பம் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்பம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரம்பரிய உணவாக இருந்தாலும் அதை எல்லோராலும் இலகுவாக செய்ய முடிகிறதில்ல. பதங்கள் பிழைச்சிட்டுதுன்னு சொன்னால் அது அப்பம் சரியாக வார இல்லை. நாங்கள் இந்த வீடியோவில் அதை இலகுவான முறையில் பதமாக என்னென்னு செய்யலாம்னு சொல்லித்தான் காட்டுறோம். முதல்ல 1.5 சுண்டு பச்சை அரிசி எடுத்து 1 மணித்தியாலம் ஊற விடுறோம். இப்போ ஊறின பச்சை அரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அடித்து கொள்ளணும். இப்போ இதோட 1.5 சுண்டு அவிச்ச கோதுமைமா சேர்த்துக்கொள்கிறோம். பழைய காலத்தில் இதை புளிக்க வைக்கிறதுக்கு கல் பயன்படுத்துவினோம். இப்போ அது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இளநியை பாவிக்கிறோம். இப்போ இந்த கலவைக்குள்ள நாங்கள் தேங்காயிலிருந்து எடுத்த 1 கப் இளநி சேர்த்துக்கொள்கிறோம். இந்த இளநீ தான் அந்த மாவை புளிக்க வைக்கும். இப்போ இந்த கலவையை கையால் நல்லா கலந்து விடணும். தேவைன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கணும். நல்லா கலந்து வச்சா தான் நாளைக்கு புளிச்சு வரும். இப்போ இந்த அப்பமாவை நாங்கள் புளிக்க வைக்கிறோம். நாங்கள் அடுத்த நாள் காலையில் அப்பம் சுடுறதுக்கு முதல் நாள் பின்னேரம் ஒரு 4 மணி போலேயே மாவை புளிக்க வச்சிட்டோம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மா நல்லா புளிச்சு வந்துட்டுது. இப்போ அதை நல்லா கலந்து விடணும். அதுக்குள்ள தேவையான அளவு உப்பும் ஒரு சிறிதளவு அப்பச்சோடாவும் சேர்த்துக்கொள்கிறோம்.
தேங்காய் பாலில் 2ஆம் பால் அதாவது பிற்பால் கொஞ்சம் சேர்த்து மாப்பதத்துக்கு நல்லா கலந்து கொள்கிறோம். இப்போ அடுப்பில் அப்பச்சட்டியை வச்சு சட்டி சூடானதும் மாவை ஊற்றிக்கொள்கிறோம். மாவை ஊற்றி நல்ல வடிவாக சுற்றி எடுத்துட்டு அதோட தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்கிறோம். தேங்காய் பால் நல்ல கட்டிப்பால் முதற்பால் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி அவிய விடணும். இப்போ இதை அவிஞ்சதும் அதை இறக்கி சீனி சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தோட சுவையான பாலப்பம் தயார். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் வீட்டில் ஒருக்கா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சரியாக வந்ததான்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.